Hi guys, welcome to Nature Channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கான்ஃபர்ட்டோட சமைச்சு பாண்டிச்சேரியில இருக்கோம். பாண்டிச்சேரியில நியூ டச்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டால்ல வச்சிருக்காங்க. அதை பத்தி நியூ டச்சோட எம்டி மிஸ்டர் துரை சார்ட்ட டீடைல்ஸ் கேட்போம். வாங்க வீடியோ போலாம். வணக்கம் சார். ஓகே. ஆல்ரெடி மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நியூ டச்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு நம்ம ஓகே. ஸோ நியூ டச் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு பிராண்டு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் நம்ம ஆஃபீஸ் மூலமாகவும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மூலமாகவும் டீலர் வச்சு நம்ம இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னாலஜி ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நியூ டச்சோடைய குவாலிட்டி வந்து நீங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே அப்படின்னாவே நம்ம நார்மலாக வந்து பன்னாட்டு பிராண்டு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெட்டர் ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் நியூ டச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இன்ட்ராக்டிவ் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டு, வெரி அட்வான்ஸ்டு வித் ஹையர் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சொல்றோம். ஆக்சுவலாக இதில் என்னன்னா இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து இப்போ ஆண்ட்ராய்டு ஹோம் பேஜில் இருக்கிறோம் நம்ம. இதுலேருந்து நமக்கு வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரைட்டிங் போர்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் நம்ம வந்து இதில் வந்து வி கேன் யூஸ் த ஃபிங்கரையும் யூஸ் பண்ணலாம், பென்னும் யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெல்கம். ஸோ இதை நம்ம வந்து எழுதுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரேஸ் பண்ணணும், எழுதுறதை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா சும்மா அப்படி கையிலே வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக எரேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் நம்ம எழுதலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஜ் 1, தென் பேஜ் 2, தென் பேஜ் 3. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ் எழுதும்போது இந்த எல்லா பேஜும் இங்கே தான் இருக்கும். இப்போ நார்மல் போர்டில் என்ன ஒன்று எழுதுனா நீங்கள் எரேஸ் பண்ணிடணும். இங்கே அந்த பிரச்சனை இல்லை. அடுத்தது இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் பண்ணலாம் அப்படின்னா இது அப்படியே நம்ம சேவ் பண்ணும்போது ஒன்று கிளவுட்ல சேவ் பண்ணிக்கலாம், கூகுள் டிரைவ்லையோ ஒன் டிரைவ்லையோ நம்ம சேவ் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறதுனாலும் அனுப்பிக்கலாம். இல்லை நம்ம எப்பவும் வேணும்னா நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இந்த பேனலில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைலில் எதனா ஒரு கண்டென்ட் இருக்கா அதை வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரலாம். மொபைல் மாத்திரம் இல்லை, டேப்லெட் பிசி, ஒரு லேப்டாப்பு, அதில் இருக்கிற கண்டென்ட் இது கொண்டு வரலாம். அதனால என்னன்னா இதை வந்து நம்ம ஆல் இன் ஒன் அப்படிங்கிறோம். ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் தேவையில்லை, ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் தேவையில்லை, ஒயிட் போர்டு தேவையில்லை, ஸ்பீக்கர்ஸ் செப்பரேட்டர் தேவையில்லை. ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு வந்து கூகுள், இப்போ நம்மளுடைய நியூ டச் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்டிஃபைடுன்றோம். இப்போ கூகுள் வந்து ஒரு ப்ராடக்ட் சர்டிஃபை பண்ணோம்னா அவங்க வந்து ஹார்ட்வேர் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து கூகுள் லேபுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த இடிஎல்ஐ சர்டிஃபிகேஷன், அதாவது கூகுள் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ எனேபிள்டு. இப்போ நமக்கு வந்து நம்ம பேனலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதோட அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏஐ வந்து இன்னைக்கு வந்து இல்லாத ஒரு டிவைஸே இல்லைன்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக்ல ஏஐ இல்லாத டிவைஸே கிடையாது. அப்படின் போது நம்மளுடைய ப்ராடக்ட்ல ஏஐ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது ஏஐ டூல்ஸ்னு சொல்கிறோம். ஏஐ ஸ்டிக்கி நெட், ஏஐ மைண்ட் மேப், ஏஐ குவிஸ், இன்டெலிஜென்ட் சர்ச், அந்த மாதிரி மல்டிபிள் ஏஐ அப்ளிகேஷன்ஸை நம்ம இந்த பேனலில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கேமரா. ஸோ இன்பில்ட் கேமரா எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இன்பில்ட் கேமரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட கேமரா வந்து வெரி ஹை குவாலிட்டி, அது இல்லாமல் ஏஐ எனேபிள்டு. நான் என்னோட வாய்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி என்னோட ஃபேஸை வந்து அது ஃபோக்கஸ் பண்ணும். அதுதான் ஏஐயோடைய அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் அப்படியே வந்து நம்ம இதில் போயிட்டு நான் ரெக்கார்டிங் பண்ணி ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நியூ டச் ஸ்டால், திஸ் இஸ் எம்டி சீரிஸ் இன்டராக்டிவ் ஃபிளாட் பேனல். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணா நோ டைம்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்கூல்ல வந்து பசங்க ஏதாவது பேசுறாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மைக் இருக்கிறதுனால மைக்கோட அட்வான்டேஜ் என்ன, இப்போ ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ வந்து வாய்ஸ் கமாண்டை கொடுத்து நம்ம வந்து அதோடைய டூல்ஸை யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த மைக் வந்து அந்த மாதிரி வாய்ஸ் கமாண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ப்ராடக்டோடைய இதுல பாத்தீங்கன்னா சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் சைசஸ்ல இருக்கு.
ஒரு 65, 75, 86, 98, 110 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் சைசஸ்ல இருக்குது இந்த ப்ராடக்ட். இதை நாங்கள் வந்து MT சீரிஸ் இன்டராக்டிவ் ஃபிளாட் பேனல் சொல்றோம். சப்போஸ் இதை வால் மவுண்ட் பண்றதுனா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணி நீங்க இதை வந்து நீங்க உங்களுடைய இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆக்சுவலா வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லயோ உங்களுடைய ஸ்கூல்லயோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஸ்மார்ட் போர்டு. இன்கேஸ் வந்து இது ஆண்ட்ராய்டுன்னு சொன்னேன் நான் முதல்ல. சப்போஸ் நீங்க சில பேருக்கு என்ன தோணும்னா எனக்கு வந்து விண்டோஸ் வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப விண்டோஸ் வேணும்ன்றவங்களுக்கு நாங்க வந்து என்ன பண்ணோம்னா இந்த விண்டோஸ் OPS அப்படிங்கிற ஒரு டிவைஸை நாங்க பின்னாடி போட்டிருக்கோம். அது வந்து நான் இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருந்து இந்த சிஸ்டம் வந்து நம்மள வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எடுத்துட்டு போயிடும். அப்ப இங்க டியூவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றோம். ஒரு விண்டோஸ் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு. இப்ப நம்மளுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இதோடைய அட்வான்டேஜஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்டராக்டிவ் ஃபிளாட் பேனல், நியோடச் இன்டராக்டிவ் ஃபிளாட் பேனல். ஒரு தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிராண்ட் உருவாகி அதை வந்து நம்ம வந்து இந்தியா முழுக்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக நம்மளுடைய இந்தியர்கள் வந்து என்னன்னா நம்ம ஊர்ல தயார் பண்ற ப்ராடக்டை சப்போர்ட் பண்ணா நம்மளால இன்னும் வளர முடியும். மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அதை விட நம்ம பெட்டர் குவாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. தேங்க்யூ.